ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒன்று கூட அந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்மோடு இருந்து கிருபையாக நம்மை நடத்துவாராக. கடந்த இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தினவர். இந்த வருஷத்தின் முடிவிலையும் ஆண்டவர் கிருபையாக நடத்தி புதிய ஆண்டை கிருபையாக நமக்கு தருவாராக. அருமையானவர்களே, புதிய வருஷத்தை சந்திக்க ஆயத்தமா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ண போகிறோம். பாருங்க, இது முக்கியமான ஒரு காரியம். நம்ம இந்த வருஷத்தை எப்படி இல்லாமல் நடத்தி வந்துட்டோம். ஆனால் நம்ம ஒரு புதிய வருஷத்தை சந்திக்க நம்ம ஆயத்தப்பட்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அது ரொம்ப அவசியம். பாருங்க, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். அப்போ ஒரு ஆயத்தம் இருந்தால் தான் தேவன் நமக்கு ஜெயம் தர முடியும். நாம் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஜெய ஜீவிதத்தை நம்ம ஜீவிக்க முடியும். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அநேக நேரத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தால் கூட நாம் ஒன்றுமே ஆயத்தப்படாமல் நம்ம கர்த்தர் நமக்கு செய்யணும், கர்த்தர் நம்ம நடத்தணும் அப்படி மட்டும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் ஆயத்தம் அப்படிங்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவர் சொல்லுகிற காரியத்தை கேட்டு எதை விடணுமோ எதை மாற்றணுமோ அதை மாற்றி நம்ம ரெடியாக இருக்கும்போது நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க, ஜெயிக்க வைப்பாங்க. சரி, நம்ம எதிலெல்லாம் ஆயத்தப்படணும் புதிய வருஷத்தை சந்திக்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் இருக்கிறது. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடினவர்களை நீ ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு காவலாளனாய் இரு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ ஒரு ஆயத்தம் தேவை. அந்த ஒரு வருஷத்தை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ரெடி ஆகணும், சரி ஆகணும். ஒரு இடத்துக்கு கிளம்பும் போதே நம்ம சில ஆயத்தங்களை படுறோம் இல்லையா? அதுபோல் புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம சாதாரணமாக போகாமல் ஆயத்தமாக ரெடியாக போனோம்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ முதலாவது, இந்த வருஷத்தை நம்ம முடிக்கிற தருவாயில் முடிக்கிறோம், புதிய ஆண்டை சந்திக்க போகிறோம். நம்ம இந்த வருஷத்தை எப்படி பயன்படுத்தணும் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். முதலாவதாக ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் 2023, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், எப்படி பயன்படுத்தணும், அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்திருக்க முடியும். எத்தனையோ வழிகளிலே ஆவிக்குரிய பூமிக்குரிய வளர்ச்சிகளை ஆசீர்வாதங்களை கண்டிருக்க முடியும். ஆனால் நாம் எப்படி பயன்படுத்தணும்? ஜெபிக்க வேண்டிய நேரங்களில் ஜெபம் பண்ணோமா? வேதம் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் கிடச்சிச்சு. நம்ம வேதத்தை படித்தோமா, வேற எதையாவது படித்தோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடோடி போக ஆண்டவர் ஒரு தருணத்தை நமக்கு தந்தாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமா? இந்த வருஷத்தில் நம்முடைய பயன்பாடுகள் செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் எதிலெல்லாம் நம்ம சரியில்லை, எதெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறது தெரியும். பயன்பாட்டின் விளைவு எப்போ வரும்? வருஷம் முடிவுக்குள்ளே வரும். 2023 பாருங்கள், நம்ம சரியாக அந்த ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு தருணங்களையும் நம்ம செயல்படுத்தி இருந்தா நல்ல பலம் நமக்கு உண்டாயிருக்கும்.
நல்ல விடுதலை உண்டாயிருக்கும். ஆனால் அநேக நேரத்தில் பாருங்க, சோர்ந்து போய் தளர்ந்து போய் நாளைக்கு செய்யலாம், அடுத்த நாள் செய்யலாம்னு சொல்லி அதை பயன்படுத்தாத அனுபவத்தில் நாம் இருந்தோம் அல்லவோ. அதை நாம் சரிபடுத்தி ஆயத்தப்பட்டு அடுத்த ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்போமானால் அந்த 2024 நமக்கு ஒரு பயன்பாடு உள்ளவர்களாக, அது மட்டும் இல்லை நம்ம பயன்படுகிறவர்களாக செயல்படுகிறவர்களாக நம்ம மாறிடும். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், இந்த வருஷத்தில் நான் இதிலெல்லாம் சரியாக செயல்படலை. ஆலயத்துக்கு நான் ஒழுங்க போனேன்னா, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணேனா, பைபிள் படிக்க வேண்டிய நேரத்தில் நான் பைபிள் படித்தேனா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டிய நேரங்களில் ஊழியம் செய்தேனா, என் குடும்பத்தை நடத்த வேண்டிய நேரத்தில் நான் நடத்துனேனா, அந்த உலகத்தில் உழைக்க வேண்டிய நேரத்தில் சரியாக உழைச்சேனா, அப்படியே நம்ம யோசித்து பார்த்தோன்னா அந்த வருஷம் எப்படி செயல்பட்டோம், இந்த வருஷத்தை எப்படி பயன்படுத்தினோம் நமக்கு தெரியும். நிச்சயமாக அதில் ஏதாவது குறைவு இருக்குமானா நம்ம சரியாயிடணும். அப்படியே நம்ம எடுத்து பார்க்கணும், எதிலெல்லாம் நான் குறைபட்டிருக்கேன், எதெல்லாம் நான் பயன்படுத்தலை, எவ்வளோ வாய்ப்பு இருந்துச்சு பாருங்க. எத்தனை விதமான வேத புஸ்தகத்தை நம்ம வச்சிருக்கிறோம், ஆனால் அதை படித்தோமா, வேதத்தை தியானிச்சோமா, வேதத்தின்படி நம்ம வாழ்ந்தோமா, ஆலயத்துக்கு ஒரு தூணாக நின்றோமா, ஆலயத்தை கட்டி எழுப்புகிற, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற ஒரு பாத்திரமா, எல்லாத்துக்கும் ஆண்டவர் வாய்ப்பை தந்தாங்க. சின்ன சின்ன ஊழியங்கள் அதை பயன்படுத்தலை. அது பயன்பாடு இல்லாமல் போனதுனால இந்த வருஷத்தில் சரியான விளைச்சலை நம்ம பார்க்க முடியலை, சரியான விடுதலையை பார்க்க முடியலை. ஆனால் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து அடுத்த வருஷத்தில் நான் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் பயன்படுத்தணுமோ அதை சரியாக பயன்படுத்த, ஆவிக்குரிய பூமிக்குரிய காரியங்களில் பயன்படுத்த எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு ஜெபித்து நம்ம கடந்து போகணும். ரெண்டாவதாக, இந்த வருஷத்தில் நம்ம என்னெல்லாம் செய்தோம் யோசிக்கணும். எதையெல்லாம் நம்ம செய்தோம், நம்ம எதெல்லாம் பாருங்க செயல்படுத்தணும் யோசித்து பார்ப்போமா. ஒரு 100% பாருங்க, 100% நம்ம ஒரு 50% செயல்பட்டிருந்தா கூட நமக்கு அது ஆசீர்வாதம் தான். ஏன்னா நம்ம செயலாற்ற பைபிள் சொல்லுது இல்லையா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். நம்ம விசுவாசிகள், ஜெபிக்கிறவர்கள், தேவனை அறிஞ்சிருக்கிறவங்க, தேவனை நம்புறவங்க, நம்ம இந்த வருஷத்தில் எப்படி என்னெல்லாம் செய்தோம் அதை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஒரு கணக்கு எடுப்போம். பூமிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதெல்லாம் நான் செய்தேன், பூமிக்குரிய ஓட்டத்தில் நான் இதெல்லாம் செய்தேன். அப்படி நம்ம ஒரு கணக்கு எடுக்கும் போது நமக்கு தெரியும், ஆமாம் நான் எத்தனையோ காரியத்தை செய்யாமல் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தெரியும். அப்போ நம்ம அந்த கணக்கை எடுக்கும்போது நாம் புதிய வருஷத்தில், இந்த வருஷத்தில் எதெல்லாம் செய்யாமல் விட்டோமோ அதை நம்ம செய்யணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சி அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறாங்க. நம்ம செயலாற்றணும், நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆவிக்குரிய ஓட்டத்தில், பூமிக்குரிய ஓட்டத்தில் அந்த பொறுப்புகளை செய்தோமா, எதையெல்லாம் செய்யாமல் விட்டோம், கொஞ்சம் நம்ம அதை சிந்திச்சு பார்த்து புதிய வருஷத்தில் இதை செய்திடணும். குறிப்பாக ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்ம காலையில் எழும்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம், அது அநேகர் சில நாள் செய்கிறோம், அதெல்லாம் விட்டுடுறோம். ஆலயத்துக்கு ஒழுங்காக போகணும், சில நாட்கள் செய்கிறோம், அதுக்கு முறை விட்டுடுறோம், விட்டு வர்றோம். அப்படி அல்ல,
நம்ம அதை தொடர்ச்சியாக செயல்படுத்தணும். அதுதான் நமக்கு நன்மையை கொண்டு வரும். நம்ம என்னவெல்லாம் செய்தோன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். ரோமர் 1:21 வாசிக்கும்போது பாருங்க, தேவனை அறிஞ்சிட்டாங்க, அவரை சோத்தரிக்காமலும் மகிமைப்படுத்தாமலும் பாருங்க, அவர் சிந்தையினால வீணரானார்கள், உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. அப்போ ஆண்டவர் அறிஞ்ச நம்ம தேவனை துதிக்கணும். தேவையில்லாத சிந்தனை வரக்கூடாது. அப்படி வர்றதுனால நம்ம வாழ்க்கையில் வர வேண்டிய வெளிச்சம் தடைப்பட்டு இருளாவட்டே இருக்குது. அப்போ நம்ம வெளிச்சத்தை அனுதினமும் பார்க்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஜீவிக்கணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பாருங்க, நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எத்தனை காரியத்தை நம்ம செய்யாமல் விட்டோம். செய்ய முடியும், ஆனால் வேண்டாம், செய்யலை. ஜெபிக்க முடியும், ஆனால் ஜெபிக்கலை. ஆலயத்தில் ஒவ்வொரு கூடுகையிலும் பங்கு பெற முடியும், ஆனால் பங்கு பெறலை. அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல முடியும், ஆனால் சொல்லலை. வருஷத்தில் எதெல்லாம் செய்யாமல் விட்டோமோ அதை நம்ம புதிய ஆண்டில் செய்யும்படியாய் ஒரு தீர்மானம் எடுக்கணும். பாருங்க, நம்ம எதெல்லாம் பயன்படுத்தாமல் விட்டோமோ அதை பாருங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அடுத்த வருஷத்தில் நம்ம பயன்படுத்தணும். எதெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் புதிய ஆண்டவர்களை செய்யும்படியாக தீர்மானத்தோடு நம்ம காலடி எடுத்து வைக்கணும். மூன்றாவதாக பாருங்க, நம்ம யாருக்கு அந்த வருஷத்தில் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றினோம் சிந்திச்சு பாருங்க. நம்ம அநேக நேரத்தில் பாருங்க, நம்ம விருப்பம் தான், நான் எதை விரும்புகிறேனோ அதை செய்கிறோம். நம்ம விரும்புகிற காரியத்தை மட்டும் அதுதான் நம்ம மனசுலே இருக்கு, அதுக்காகவே ஓடுறோம், அதுக்காகவே பிரயாசப்படுறோம். பாருங்க, அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அழைக்கப்பட்ட நம்ம சுய விருப்பம், குடும்ப விருப்பம் இதெல்லாம் செய்யணுமா? பாருங்க, அதை கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம வைத்து, பைபிள் சொல்லுது, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் வேண்டுதல்லாம் நிறைவேற்றுவார். அப்படி தேவ சமூகத்தில் நம்ம வச்சு அவருடைய விருப்பத்தின்படி நம்ம செயல்பட்டோமானால் அது ஆசீர்வாதம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம மாம்சமும் மனசும் விரும்புகிற காரியத்தை பல நேரங்களில் நம்ம செய்தோம், அதனால் தோற்று போனோம். நம்ம விருப்பங்கள் சரியாக நிறைவேறலை, நம்முடைய எண்ணங்கள் சரியாக ஈடேறலை, நம்ம சோர்ந்து போனோம். நம்ம கொஞ்சம் யோசிப்போம், இந்த வருஷத்தில் என்னென்ன விருப்பங்கள் இருந்துச்சு, எல்லாம் நிறைவேறிச்சா, நிறைவேறதும் ஆசீர்வாதமாக இருந்துச்சா? யோசித்து பார்த்தா நமக்கு புரியும். அது அநேக நேரத்தில் சரியாக வரல. காரணம், தேவனுடைய விருப்பத்தை நாம் அறியலை. குஷ்டரோகிகள் கூட போய் கேட்குறாங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானா, உமக்கு விருப்பம் இருந்தா என்ன சுகமாக்க உம்மால் கூடும், நான் சொல்லி அல்ல. அப்ப தேவ சித்தம் வரும்போது எதையும் செய்ய முடியும். அப்ப அவருக்கு விருப்பம் அறிந்து நம்ம செயல்பட்டோமா அந்த வருஷத்துல? இல்லாம எனக்கு இது நல்லா விரும்புறேங்க, என் குடும்பம் நல்லா விரும்புது, மற்றவங்க நல்லா விரும்புறாங்கன்னு சொல்லி அவங்க விருப்பத்துக்காக இந்த வருஷத்துல வாழ்ந்தோமா? நம்ம யோசித்து பார்த்தா நமக்கு புரியும். அப்போ தேவ விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக தான் நம்ம வாழ்ந்திருக்கணும். ஆனால் அநேக நேரத்தில் அப்படி இல்லை. அதனால்தான் நாம் விரும்பின ஜெயத்தை இந்த வருஷத்தில் பெற முடியலை. நாம ஒரு தீர்மானத்தோடு ஆயத்தத்தோடு அடுத்த வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கணும். நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை நான் செய்யணும். உங்க விருப்பம் தான் என் விருப்பம். நீங்க எதை விரும்புறீங்களோ அதை செயல்படுத்துகிற ஒரு கருவியா என்ன மாற்றுங்க.
அப்படி சொல்லும்போது தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஊழிய பாதையில் கூட அப்போஸ்தலர்கள் போகிறாங்க. அப்போஸ்தலர்கள் போகும்போது பல இடங்களிலே அவர்கள் பிரசங்கிக்க கூடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுறார். ஒத்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல அவங்க பிரசங்கம் பண்ணலை. எந்த இடத்துல அவர்கள் பிரசங்கிக்கும்படியாக ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரோ அங்கதான் செய்தாங்க. நாம் அப்படியே பண்ணுறோம். நம்ம விருப்பம் எப்படி இருக்குது? தேவ விருப்பத்தை அறிஞ்சு செயல்படுறோமா? பவுல் கூட சவுலா இருக்கும்போது அவருக்கு விருப்பப்படி நடந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை சந்தித்த போது அவர் சொன்னார், ஆண்டவரே நீர் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர். அவருக்கு விருப்பம், தேவனுடைய விருப்பத்தை கேட்டார். அதுபோல நாம பாருங்க, இந்த வருஷத்துல கர்த்தருடைய விருப்பத்தை தான் நிறைவேற்றினோமா, இல்லை நம்ம விருப்பம் குடும்பத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்ந்தோமா? அதனால்தான் நாம் விரும்பின காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. நம்முடைய விருப்பம் சிலது நிறைவேற்றப்பட்டாலும் அது ஆசீர்வாதமே இல்லை. ஆனால் புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுப்போம். உம்ம சித்தம், உங்களுடைய விருப்பம் எதுவோ அதை செய்யக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. ஒவ்வொரு நாளும் செய்து பாருங்க, ஆண்டவர் நடத்துவாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 1ஆம் சங்கீதத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம் இல்லையா? துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடக்கக்கூடாது, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது, பாவியலுடைய வழியில் நிற்கக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் நமக்கு என்ன தோணுது? அதையும் கொஞ்சம் கொஞ்சம் வைத்துக் கொள்வோம். அந்த விருப்பம் நமக்கு இருக்குது. ஆனால் அவருடைய விருப்பம் என்ன? தேவனுடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கணும். சரி, அவருக்கு விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுனால என்ன? செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம என்ன செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு. இன்னைக்கு நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்குதா என்ன? அநேக இடத்துல தோற்று போறோம். ரொம்ப விருப்பத்தோட ஆசையோட செய்யறோம், அந்த ஆசை நிராசையாய் மாறுகிறது. அநேக இடத்துல சோர்ந்து போகிறோம். ஏன் இதை பண்ணிட்டேன், ஏன் இதை செய்துட்டேன்? இல்லைங்க, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம தவறிவிட்டோம். புதிய ஆண்டில் இந்த தவறு வரக்கூடாது. தனிப்பட்ட காரியமானாலும் சரிதான், குடும்ப காரியம்னாலும் சரிதான், ஆவிக்குரிய காரியம்னாலும் சரிதான், தேவ விருப்பத்தை அறிந்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்து ஆயத்தப்பட்டு செயல்பட நம்ம தீர்மானம் எடுப்போம். நிச்சயமா நம்ம விரும்புகிறத ஆண்டவர் 100 மடங்கா தருவார். அது மேன்மையா இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனையை கூட்ட மாட்டாங்க. 4வதாக, இந்த வருஷத்தில் நமக்குள்ள என்ன மாற்றம் இருந்தது? கடந்த வருஷத்தில் இருந்ததை விட இந்த வருஷம் எத்தனை காரியத்தில் நம்ம மாறி இருக்கிறோம். குணத்தில், செயல்பாட்டில், கிரியையில், நடக்கையில், பேச்சில், சிந்தையில், எதுலெல்லாம் மாறி இருக்கும்? இல்லை முன்னால் இருந்ததை விட குறைஞ்சிருக்கிறோமா, இல்லை அப்படிதான் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா மாறுறான். பழையதெல்லாம் ஒரு பக்கத்தில் ஒளிஞ்சு போயிட்டே இருக்குது, எல்லாம் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. இதுதானே வசனம். 2023 எதுலெல்லாம் மாற்றம் வந்துச்சு? நான் கழிஞ்ச வருஷத்தில் 2022 அதிகமாக கோவப்படுவேன் பிரதர். இப்போ கோபமே வரமாட்டேங்குது. என் வாழ்க்கை ரொம்ப மாறிட்டு. நான் அதிகமாக எதிர்த்து பேசலை, சாந்தமாக மாறிட்டேன். ஆண்டவருடைய அன்பை நான் அதிகமாக ருசிக்கிறேன். எல்லார் மேல அன்பு செலுத்துறேன்னு சொல்ல முடியுமா? அதான் மாற்றம். யாரை பார்த்தாலும் ஒரு பாரம் வருது. இவங்க ரட்சிக்கப்படலையே, நரகத்தில் போயிடுவாங்களே, ஒரு பாரம். இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை இந்த வருஷத்தில் நமக்கு எந்த அளவு அந்த மாற்றங்கள் உண்டானது சிந்திச்சு பார்ப்போமா? குணநலங்களில், இன்னும் நம்முடைய குடும்பத்தில், சபையில், ஊழிய பகுதிகளில், இன்னும் தேசத்தில்
என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் உண்டானது? அந்த மாற்றம் பாருங்க, எதிலெல்லாம் மாற்றம் உண்டானது, எதிலெல்லாம் உண்டாகலை, கொஞ்சம் அப்படியே பார்த்து நம்ம அதை சரிப்படுத்திட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைப்போம்னா சுத்தமாக மாறிடுவோங்க. சுத்தமாக நம்ம வாழ்க்கை கர்த்தரால் நடத்தப்படும். ஒரு தேவ சாயல் உள்ள வாழ்க்கை நீங்க வாழுவீங்க. உங்க நாவிலிருந்து பிறக்கிற வார்த்தை தீர்க்க தரிசனமா இருக்கும். நீங்க எங்க கால் மிதிக்கிறீங்களோ அது கர்த்தருக்கு சொந்தமாகும். ஒரு மாற்றம் புதிய ஆண்டிலே வருவதாக. இன்னும் ஐந்தாவதாக பாருங்க, நம்ம எத்தனை பேரை இந்த வருஷத்துல கர்த்தருக்குள்ள நடத்தினோம். நம் நிமித்தமாய் எத்தனை பேர் கர்த்தரை அறிந்தார்கள்? யோசித்து பார்ப்போமா? கால்குலேட் பண்ணி பார்ப்போமா? பாருங்க, நம்ம ஒரு அநேக நேரத்தில் நான் இருக்கிறேன் அவ்வளவுதான், மற்றவங்களுக்கு நான் பொறுப்பல்ல, அப்படி இல்லை. நம் மூலமாய் ஆத்துமாக்கள் சந்திக்கப்படணும். குறிப்பா உன் நிமித்தமாய் உன் குடும்பம் சந்திக்கப்படணும். நீ கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். குடும்பத்தெல்லாம் கொண்டு வந்துட்டோமா? ஆண்டவருக்குள்ள நடத்திட்டோமா? இல்லை அதுக்காக நம்ம ஜெபிச்சோமா? பிரயாசப்பட்டோமா? இல்லைங்க, அவங்கெல்லாம் வரமாட்டாங்க, அவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதே வார்த்தைய பல வருஷமா சொல்றோம். இல்லைங்க, மாற்றம் எப்படி உண்டாகிறது? உன் குடும்பம் முழுவதும் ஆராதிக்க வேண்டும். நான் அடிக்கடி யோசிப்பேன், நாகமான் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்த அந்த சிறுபெண் தனியாக ஜெபித்திருப்பாள், தனியாக ஆராதித்திருப்பாள், பயந்து பயந்து ஆராதித்திருப்பாள். ஆனால் ஒரு நாளே நாகமான் ஆண்டவரை அறிந்தபோது, கர்த்தரை விடுதலை அறிந்தபோது, நாகமானுடைய குடும்பம் முழுவதும் கர்த்தரை ஆராதித்தது. இந்த சிறுபெண்ணும் ஆராதித்தாள். அதுதான் மாற்றம். எத்தனை பேரை சந்திச்சோம், எத்தனை பேர்ட்ட ஆண்டவரை குறித்து சொன்னோம், எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள நடத்தினோம். கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்ப்போமா? அது ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் நம்மளை வேறு பிரித்திருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியாய். அப்போஸ்தலர்கள் பயந்திருந்தவர்கள் தான், பூட்டிய அறைக்குள் இருந்தவர்கள் தான். ஆனா ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது வந்து பிரசங்கிக்கிறாங்க. ஒரே பிரசங்கத்தில் 3000 சந்திக்கப்படுது. பாருங்க, நம்ம 3 பேரை சந்திக்க முடியாதா? 3 பேரை கர்த்தருக்குள்ள ஆண்டவர் நடத்த முடியாதா? நம்ம செய்தோமா? செய்திருக்க முடியும். ஆனா நமக்குள்ள ஒரு பயம், அது மட்டும் இல்ல ஒரு நிர்விசாரம். இல்லைங்க, புதிய ஆண்டுல ஒரு தீர்மானத்தோடு நம்ம காலடி எடுத்து வைப்போம். அடுத்த வருஷத்துல நான் எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். அவங்கெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்வாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அதுக்குள்ள நடத்தக்கூடிய கிருபைய ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வேன். ஒரு தம்பியனிடத்தில் இப்படி சொல்லுவார். அவர் பெரிய அளவில் படிக்காதவர், ஆனால் வேதத்தை வாசிக்கிற போது, பாஸ்டர் எனக்கு மனதில் வரல அப்படின்னு சொல்லுவார். ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்று நடக்கும். நான் புதிய ஆத்மாக்களை சந்திக்கும் போது எங்கிருந்தா வசனம் வருதுன்னு தெரியாது, ஆண்டவர் வசனத்தை தந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவார். அப்போ நம்ம எதையும் நான் படிக்கல, எனக்கு தெரியாது, சாக்கு போக்கு சொல்லுகிற காலம் அல்ல. கர்த்தர் நம்மை கொண்டு கிரியை செய்வார். ஒரே ஒரு மனுஷனை சந்திக்க அந்த சமாரியா பட்டணத்திலே இருந்த பிலிப்புவை ஆண்டவர் வனாந்தர திசைக்கு அனுப்புறார். அவர் ரதத்தில் போறார். அந்த ரதத்து கூட கொஞ்ச நேரம் ஓடி ஓடி போறார். அந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி அவர் ரட்சிக்கப்பட்டார். உடனே ஞானசானம் கூட எடுத்துட்டார். நிறைய ரட்சிக்கப்பட்டவங்க கூட
ஞானஸ்தானம் எடுக்கிறது யோசிக்கிறாங்க. அவர் அந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுத்தார். பாருங்க, அந்த பிலிப்புடைய ஓட்டம் வீணாக போகலை. அவருடைய செயல்பாடை கர்த்தர் அங்கீகரித்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுபோல நம்ம ஓட்ட தொடர்ந்து நம்ம பயணிக்கும் போது நம்முடைய குடும்பத்திலே, நாம் வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய சபைகளிலே அநேகரை கர்த்தருக்குள் நடத்த கர்த்தர் உதவி செய்வாங்க. ஆறாவதாக பாருங்க, நமக்குள் எப்படி வளர்ந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் இதிலெல்லாம் வளர்ந்துருக்கோம், பரவாயில்ல, ஜெப வாழ்க்கையில் நான் நல்லா வளர்ந்துட்டேன், ஆண்டோடைய வேதத்தை தியானிப்பதில் நான் ரொம்ப வளர்ந்துட்டேன், என் குடும்பத்தில் நான் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டேன், என்னுடைய உலக காரியத்திலையும் ஆண்டவர் இன்னும் வளர பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, பைபிள் சொல்லுதில்லை, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு. அப்போ அந்த வளர்ச்சி நமக்குள்ள வரணும். பாருங்க, ஒரு அதிகாரம் தான் முன்னால் படித்தையா, இப்போ 2 அதிகாரம் படிக்கிறேன். முன்னால் 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணேன், இப்போ 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். என் குடும்பத்துக்கு ஒரு குறைஞ்ச காசு தான் முதல்ல கொடுப்பேன், நான் நிறைய கொடுக்குறேன். என் ஆலயத்துக்கு கொஞ்சம் தான் காணிக்க முன்னால் கொடுப்பேன், இப்போ நிறைய கொடுக்குறேன். அநேகருக்கு நான் உதவி செய்கிறேன். இந்த ஒரு வளர்ச்சி இந்த வருஷத்தில் நமக்கு எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் நம்மை வளர பண்ண விரும்புகிறார். பாருங்கள், யாக்கோபு சொல்றாரு, நான் வெறுங்கையனா போனேன், பாருங்க இத்தனை பரிவாரத்தை எனக்கு தந்து ஆசீர்வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார், வளர்கிறோம். பாருங்க, நம்ம புதிதாய் பிறந்த குழந்தையை போல நம்ம நாளுக்கு நாள் வளரும்படி களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. வசனம் படிக்கிற பிள்ளைகள் வளரத்தான் செய்யும். இந்த வருஷத்துல எத்தனை அளவு எவ்வளவு நம்ம வளர்ந்துருக்கிறோன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை வளர்ச்சி இல்லாத ஒரு அனுபவம் இருக்குன்னா நம்ம அதை சிந்திச்சு சரிப்படுத்தி புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். அது நல்லது. 7வதாக பாருங்க, நம்ம எதிலெல்லாம் தோற்று போனோம். பிசாசு பல இடத்துல நம்மளை தோற்கடித்தான். ஆனால் நாம் தோற்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் அழைச்சிருக்கிறாங்க. இந்த வருஷத்தில் தோல்வியை போல காணப்பட்ட காரியங்கள் அடுத்த வருஷத்தில் நமக்கு ஜெயமாக தான் மாறும். அந்த ஜெயத்தை கர்த்தர் தருவார். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், இதில் கூட நாங்கள் சிந்திச்சு ஆராய்ந்து பார்க்கிறோம், பரிசோதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள இந்த வருஷத்தில் நாங்கள் செயல்படுத்த முடியாதபடி, பயன்பட முடியாதபடி, வளர முடியாதபடி காணப்பட்ட எல்லா காரியத்தையும் மாற்றி புதிய ஆண்டுக்குள்ளே ஒரு வளர்ச்சியை தாங்கப்பா, விடுதலையை தாங்க. நன்றியப்பா, நன்றியப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ லபா சந்தோடரபோ சியா தகப்பனே, உமக்கு நன்றி. அநேக குடும்பங்களை கர்த்தர் காண்பிக்கிறேன். ஆமென். குடும்பங்களுக்குள்ளே ஒரு விடுதலை இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு நன்மை இல்லை. அடிக்கடி சொல்றீங்க, இந்த வருஷம் எங்களுக்கு மோசமான வருஷம், இந்த வருஷம் எங்க வாழ்க்கைக்கு தீமையான ஒரு வருஷம் சொல்றீங்க. இல்லை இல்லை, நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கர்த்தர் தந்தார். ஆனால் அதை நீங்க பயன்படுத்தலை. ஆமென் ராஜா. எறும்பை போல சுறுசுறுப்பாய் வாழ வேண்டிய நீங்க சோர்ந்து போய் ஒரு மூலையில முடங்கி இருந்தீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு ஒரு பயனற்ற ஒரு அனுபவத்தில், விடுதலை இல்லாத ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்க. இன்னைக்கு மனம் திரும்பி புதிய வருஷத்திலே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கக்கூடாது என்று தீர்மானம் அடிச்சுன்னா வருஷத்தின் கடைசியில கர்த்தருடைய வல்லமை உங்க குடும்பத்தை நிரப்ப போகிறது. ஆமென் ராஜா, உமக்கு நன்றி. ஓ 2 சகோதரிகளை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாத தடை. ஆமென் ராஜா. ஒரு சகோதரிக்கு ஒரு திருமண தடை, இன்னொரு சகோதரிக்கு ஆமென் கற்பத்தின் கனியில தடை. இந்த 2 தடைகளையும் கர்த்தர் அநேக முறை மாற்றத்தக்கதாக ஆமென் ஜெப ஆவியை உங்களுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் ஜெபிக்க சமயம் கொடுக்காதபடினாலே, சோர்ந்து போய் அமர்ந்தபடியினாலே
ஆமென். அந்த விடுதலை நாட்களில் பெற முடியல, இன்றைக்கே தீர்மானம் எடுத்து நீங்க அந்த ஜெப வாழ்க்கையை தொடர்வீர்களானால் சில நாட்களுக்குள்ளே ஒரு அற்புதத்தை கர்த்தர் தரப்போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எழுந்து என்னால் நடக்க முடியல, செயல்பட முடியல, ஆமன், எதையும் துணிந்து செயலாற்ற முடியல என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற சில பெரியவர்களை கர்த்தர் காண்பிக்கிறார். உங்கள் கால்களை மான் கால்களை போல மாற்றி கர்த்தர் உங்களை நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த சித்தத்தை அறிந்து புதிய ஆண்டில் இன்னும் வேகமாய் இன்னும் விசுவாசத்தோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டு எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. புதிய ஆண்டுக்குள்ள நாங்கள் காலடி எடுத்து வைக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட வாங்கப்பா. யோசேப்பு கூட ஆண்டவரே, அந்த அடிமைத்தனத்தில் நீர் கடந்து போனது போல, சிறைச்சாலையிலே கடந்து போனது போல எங்களோடு கூட இருந்து எங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறபடியால் நன்றி. ஒவ்வொருவரும் அப்படி செய்கிறபடியால் நன்றி. சகல துதிகர மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.